السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணிமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறின் 2வது பகுதி. நேற்றைய தினம் நாம் எதுவரைக்கும் முடித்திருந்தோம் என்றால், தன் ஆட்சியை அளிப்பதற்காக ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று தெரிந்த ஃபிரௌன் அந்த இஸ்ரவேலரின் குழந்தைகளை எல்லாம், ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்றான். ஒன்றல்ல, ரெண்டல்ல, 2 லட்சம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அவ்வளோ குழந்தைகளை அவன் கொன்றான். அவர்களின் ஆண் குழந்தைகளால் தன் அரசாட்சிக்கு ஆபத்து என்பதால் கண்ணில் படுகிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்றொழித்தான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் அயாரூஹா ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அவர்களை மறைத்து வளர்க்க நினைக்கிறார்கள். ஆனால் பயம். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், மூசாவின் தாயாருக்கு நாம் வகி அறிவித்தோம், அந்த நைல் நதியிலே ஒரு மரப்பெட்டியில் அந்த குழந்தையை நீ போட்டுவிடு, அதை நாம் பாதுகாத்து உன்னிடமே திருப்பி ஒப்படைப்போம் என்று அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரின் தாயாரும் ஒரு மரப்பெட்டியிலே அந்த குழந்தையை வைத்து அனுப்பிவிட்டார்கள். அந்த நைல் நதியில் அடித்து செல்லப்பட்ட அந்த பெட்டியில் இருக்கிற அந்த குழந்தை நேராக அரண்மனை வாயிலுக்குள் சென்று ஆசியா அம்மையார் அவர்கள் குளிப்பதற்காக, சுய தேவைக்காக அவர்கள் சென்றிருக்கிற நேரத்தில் அந்த பெட்டி ஒதுங்குகிறது. அதை எடுத்து பார்க்கிறார்கள். உள்ளே ஒரு அழகான குழந்தை. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், ஆசியா அம்மையாருக்கு அந்த குழந்தையின் மீது நாம் கருணையை போட்டோம், அன்பை விதைத்தோம் என்று சொல்கிறான். பார்த்ததும் ஆசியா அம்மையார் அந்த குழந்தை எடுத்து வாரி அணைத்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஃபிரௌனுக்கும் ஆசியா அம்மையாருக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் அந்த பெட்டியில் வந்த குழந்தையை பார்த்ததும் ஒரு ஆசையால் அதை அணைத்து கொண்டார்கள் ஆசியா அம்மையார். இந்த செய்தி ஃபிரௌனுக்கு செல்கிறது. அரண்மனையின் வாய்க்காலுக்குள்ளே ஒரு பெட்டி, அந்த பெட்டியில் ஒரு ஆண் குழந்தை, அதை ஆசியா அம்மையார் கட்டி அணைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி. ஃபிரௌன் வேகமாக வந்தான். வந்து அது இஸ்ரவேலரின் குழந்தையாகத்தான் இருக்கும், அந்த ஆண் குழந்தையை கொல், நான் அறுக்கப் போகிறேன் என்று துணிந்தான். அப்பொழுது ஆசியா அம்மையார் சொன்னார்கள், இந்த குழந்தை நீங்கள் கொல்லாதீர்கள், இந்த குழந்தை உங்களுக்கும் எனக்கும் கண் குளிர்ச்சியாக ஆகலாம், இந்த குழந்தையால் இந்த குழந்தையை கொண்டு நாம் பயன் பெறலாம், அதனால் இந்த குழந்தையை அறுத்து விட வேண்டாம், கொல்ல வேண்டாம், இதை நம் மகனாக நாம் வளர்ப்போம் என்று ஆசியா அம்மையார் அவர்கள் சொல்ல ஃபிரௌன் மறுக்கிறான். என்னதான் நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் மனைவிக்கு நாம் தொடப்பக்கட்டன்னு சொல்லுவாங்க. என்னதான் ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் பெண்ணுக்கு அடிமைதான். ஒரு தாயாரின் அன்புக்கு ஒரு ஆண் அடிமை, ஒரு சகோதரின் கண்ணீருக்கு ஒரு ஆண் அடிமைதான், மகளின் சிரிப்புக்கு ஒரு ஆண் அடிமைதான், மனைவியின் காதலுக்கு ஒரு ஆண் அடிமைதான். அப்ப அவர் பெரிய ராஜாவா இருந்தாலும் ஆசியா அம்மையார் மனைவி, அவங்க சொல்ல அவனால தட்ட முடியல. எவ்வளவு மறுத்து பார்க்கிறான். இல்லைங்க, இது நம்ம குழந்தை, நாம வளர்க்கிறோம் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாங்க ஆசியா அம்மையார். சரி, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு மசூரா பண்றாங்க. அப்படி மசூரா பண்ணும் பொழுது மூசான்னு பேர் வைங்க அப்படின்னு. இந்த பேர் யார் வைக்கிறா? மூசாவின் ஃபிரௌனின் அரண்மனைக்குள் தான் இதெல்லாம் நடக்கிறது. மூ என்றால் எகிப்து பாஷையிலே தண்ணீர் என்ற அர்த்தம், நீர் என்ற அர்த்தம். சா என்றால் மரப்பெட்டி, மரப்பலகை என்ற அர்த்தம். அப்ப அந்த குழந்தை எப்படி கிடைச்சிச்சு? அந்த மரப்பெட்டிக்குள்ள ஆத்துல அடிச்சுக்கிட்டு வந்துச்சு.
அதனால என்ன செஞ்சாங்க, ரெண்டையும் சேர்த்து நதியிலே தண்ணீரிலே அடித்து வரப்பட்ட மரப்பெட்டியில் இருந்தவர் என்ற அர்த்தம் கொண்ட பெயரை வைக்கிறார்கள், மூசா என்று பெயர் வைக்கிறார்கள். சரி, அந்த குழந்தை அழுகிறது, பால் ஊட்டணும். யார் பால் ஊட்டுறது? அரண்மனையில் இருக்கிற செவிலி தாய்மார்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அழைச்சு இந்த பிள்ளைக்கு பால் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தை யாரிடமும் பால் குடிக்க மாட்டேங்குது. ஏனென்றால் அல்லாஹ் திருமறையில சொல்கிறான், அதாவது அந்த குழந்தை பால் குடிப்பதை நாம் என்ன செய்தோம், ஹராமாக்கி வைத்திருந்தோம் என்று அல்லாஹ் திருமறையில சொல்கிறான். யாருக்கிட்ட இந்த பிள்ளை பால் குடிக்கல. அப்ப ஆளை விட்டு தேடுறாங்க, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், யாராவது செவிலி தாய்மார்கள் யாராவது இருக்காங்களான்னு தேடுறாங்க. ஊரில் தண்டோரா போடப்படுகிறது, குழந்தைக்கு பால் கொடுக்கணும், யாராவது பால் ஊற்றுற தாய்மார்கள் இருந்தா வாங்கன்னு அறிவிப்பு வருது. இப்ப இதையெல்லாம் யார் பார்க்கிறா? நேத்து நாம் சொன்னோம், அந்த மரப்பெட்டியோடு மூசாவின் தாயார் சகோதரியை அனுப்பினார்கள், போய் பார்த்துட்டு வா, கண்காணிச்சுட்டு வா, என்ன நடக்குதுன்னு பின்னாடி இப்போ அனுப்பிச்சாங்க இல்லையா? அவங்க இதையெல்லாம் பார்க்கறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி அக்கா பார்த்துட்டு அந்த அரண்மனை காவலரிடம் போய் சொல்றாங்க, எனக்கு ஒரு பெண்மணி தெரியும். அம்மாவை தான் சொல்றாங்க அவங்க, எனக்கு ஒரு பெண்மணி தெரியும், அவங்கள்ட்ட எல்லா பிள்ளையும் பால் குடிக்கும், வேணா அந்த பெண்மணி நான் அழைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அரண்மனை காவலர்கள் சொல்றாங்க, அழைச்சிட்டு வா. அந்த சகோதரி செல்கிறாள், மூசாவின் தாயார் அய்யாருகாவை அழைத்து அரண்மனைக்கு கூட்டி வருகிறார். அரண்மனைக்கு கூட்டி வந்ததும் ஆசியா அம்மையார் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய கொடுக்குறாங்க, இதுக்கு பால் ஊட்டுங்க. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்கிறான், உன்னிடத்திலே நாம் திருப்பி ஒப்படைப்போம் என்று மூசாவின் தாயாருக்கு சொன்னான் அல்லவா, அதை அல்லாஹ் என்ன செய்கிறான், நிறைவேற்றி விட்டேன் என்று அல்லாஹ் திருமறையில சொல்கிறான். அந்த குழந்தை மீண்டும் தாயாரிடமே ஒப்படைக்கப்பட்டது. அந்த குழந்தை வாங்கி மார்போடு அணைத்தார்கள். அது பால் குடிக்க ஆரம்பித்து விட்டது. அது தன் உணவை சாப்பிட ஆரம்பித்து விட்டது. உடனே ஃபிரௌனுக்கு கோவம் வந்துச்சு, இப்ப நீ தான் இந்த பிள்ளையுடைய அம்மாவா? யாருக்கிட்டையுமே பால் குடிக்கல, உன்கிட்ட வந்து குடிக்க ஆரம்பிச்சிருச்ச, சொல்லு, உண்மையை சொல்லு, இது உன் குழந்தை தானே. அப்ப அந்த அம்மையார் உடனே தந்திரத்தை கையாண்டார்கள். ஏங்க, எனக்கு முன்னாடி எனக்கு இப்போதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம சொன்னோம். அந்த குழந்தை அறுக்க வேண்டாம் என்கிற ஆண்டில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள் என்று நாம் சொன்னோம். அப்ப அதை சொல்றாங்க, எனக்கு போன வருஷம் தாங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு, அப்ப எனக்கு பால் வராமையா இருக்கும், அமுது வரத்தான் செய்யும், வேணா நீங்க வச்சுங்க, எனக்கு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. உடனே ஆசியா அம்மையார் தன் கணவனை பார்த்து சொன்னார், உனக்கு ஒரு வேலை இல்லையாப்பா, கொஞ்ச நேரம் இரு, பாப்பா பால் குடிக்கட்டும் அப்படி என்ன செய்கிறார்கள், தன் கணவனை அடக்குகிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், அந்த குழந்தை தாயாரிடமே ஒப்படைக்கப்பட்டது. அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா அய்யாருஹா வீட்டுக்கு போவாங்க, பால் கொடுத்துட்டு திரும்பி வந்து அரண்மனை விடுவாங்க. இப்படியே நடந்து கொண்டிருந்தது. அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது, தவள ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் அல்லாஹுடைய அந்த வல்லமையை பாருங்களேன். ஃபிரௌனை அழிக்க வருகிற அந்த அச்சாரம் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுடைய கைக்குள்ளே அல்லாஹ் தஆலா வளர்க்கிறார். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து தான் ஃபிரௌனை அழிக்க போகிறார்கள். அதை அல்லாஹ் எப்படி கையாளுகிறான் என்று பாருங்கள். இப்படி அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது, தவள ஆரம்பிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை எடுத்து ஒரு நாள் கொஞ்ச ஆரம்பிச்சான். ஃபிரௌன் எடுத்து இப்படி தூக்கி மூசா பண்ண விளையாண்டுட்டு இருந்தான். உடனே அந்த குழந்தை டக்குன்னு தாடி பிடிச்சி டபான்னு இழுத்துருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு தாடி பிடிச்சி இழுத்துட்டாங்க. உடனே கத்த ஆரம்பித்தான், என்னை அழிக்க வந்த குழந்தைய போ அப்படி என்று செய்தான். டக்குன்னு கீழே போட்டு விட்டான் குழந்தையை. இப்படி அப்பப்ப அந்த குழந்தையால் ஃபிரௌன் காயப்படுத்தப்பட்டான். வரலாறு சொல்கிறது. அந்த குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் நடக்க ஆரம்பிச்சு ஒரு நாள் ஃபிரௌன் தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த குழந்தையை மடியில வச்சிருந்தானா. அந்த குழந்தை விளையாண்டுக்கிட்டே அப்படி நின்று அவன் அணிந்து வைத்திருப்பான கிரீடம், அந்த கிரீடத்தை பிடிச்சி டபான் இழுத்து கீழே போட்டு உடைச்சிருச்சு. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். உடனே அவனுக்கு வந்தது,
இது என்னை அழிக்கதான் வந்திருக்கு, இந்த குழந்தை இது என்னை அழிக்கதான் வந்திருக்கு, பாரு என் கிரீடத்தை உடைச்சிருச்சு அப்படின்னு ஃபிரௌன் கதறிட்டு இந்த குழந்தைய கொல்லே ஆகணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றான். மனைவி வேகமா வர்றாங்க. ஏன்பா அது சின்ன பிள்ளை, அதை போய் கொல்ல பாக்குறிய, என்ன செஞ்சுச்சு, என்னுடைய கிரீடத்தை இழுத்து உடைச்சிருச்சு, என் ஆட்சியை கண்டிப்பா முடிச்சிடும், அழிச்சிடும். இல்ல அது குழந்தைப்பா, அது பேரிச்சம்பழத்துக்கும் தீக்கங்குக்குமே வித்தியாசம் தெரியாது. குழந்தைக்கு பேரிச்சம்பழத்துக்கும் தீக்கங்குகளுக்குமே வித்தியாசம் தெரியாது. இதை நீ போய் பெருசா எடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப ஃபிரௌன் சொன்னானாம், அப்படின்னா ஒரு டெஸ்ட் வச்சுக்குவோம், இந்த குழந்தை என்னை அழிக்க வந்திருக்கான் இல்லையாங்கிறது ஒரு டெஸ்ட் வச்சுக்குவோம். நீ சொல்ற மாதிரியே ஒரு இடத்துல குழந்தைய உட்கார வச்சுட்டு அதுக்கு எதிர்த்தாப்புல பேரிச்சம்பழத்தை ஒரு தட்டுல தீக்கங்குகளை வைப்போம். அந்த குழந்தை எதை எடுக்குதுன்னு பார்ப்போம். பேரிச்சம்பழத்தை எடுத்துச்சுன்னா அது ஏதோ ஒரு தெய்வ குழந்தை, விட்டுருவோம். அது தெய்வ குழந்தை, அதை கொன்னே ஆகணும், என்னை அழிக்கதான் வந்திருக்கு. இல்ல அது தீக்கங்கு எடுத்துச்சுன்னா அது எப்பயும் போல ஒரு சாதாரண குழந்தை, விட்டுடலாம். ஏன்னா குழந்தை சின்ன வயசுலயே தீக்கங்குக்கும் அந்த பேரிச்சம்பழத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. வித்தியாசம் தெரிலன்னா அது சாதாரண குழந்தை. வித்தியாசம் தெரிஞ்சு பேரிச்சம்பழத்தை தொட்டுருச்சுன்னா அது தெய்வ குழந்தை, என்னை அழிக்க வந்த குழந்தை, நான் கொன்றுவேன். சரி அப்படின்னு இந்த சோதனை வைக்கிறாங்க. குழந்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு எதிர்த்தாப்புல 2 தட்டு வைத்து ஒரு தட்டில் பேரிச்சம்பழமும் இன்னொரு தட்டில தீக்கங்களும் வைக்கணும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேமா தான் இருக்கும். பேரிச்சம்பழத்தினுடைய உருவத்தையும் தீக்கங்களுடைய உருவத்தையும் பாருங்க, ஓரளவுக்கு கட்ட இல்ல ஓரளவுக்கு சைஸ்ல ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டையும் வைக்கிறாங்க. அந்த குழந்தையை விடுகிறார்கள். அந்த குழந்தை அப்படியே எழுந்து நினைச்சு ஆடிக்கிட்டே போய் என்ன செய்து அந்த பேரிச்சம்பழத்தை தொடப்பாக்கு. ஏன்னா அது என்ன குழந்தை, அல்லாஹுவால் ஃபிரௌனை அழிப்பதற்காக அனுப்பப்பட்ட குழந்தை. அதற்கு அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்க மாட்டான், அறிவை தந்திருக்க மாட்டானா? நேரா போய் எதை எடுத்துச்சு, பேரிச்சம்பழத்தை எடுக்க பார்த்துச்சு. ஜிப்ரீல் அல்லாஹு தஆலா அனுப்பினான். அனுப்பி அதனுடைய கையை தட்டி விட சொன்னான். அந்த கையை தட்டி அது எங்க போய் வச்சுச்சு, தீக்கங்களை அந்த குழந்தை கையை வச்சுச்சு. தீக்கங்களை கையை வச்சு அந்த கட்டை எடுத்து டக்கு வாயில போட்டுச்சு. பேரித்தம்பழத்திற்கு பதிலாக பேரித்தம்பழத்தை தொட பார்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஆணையிட்டான், அதன் கையை தட்டு என்று தட்டப்பட்டது. அந்த குழந்தையின் கை தீக்கங்கை எடுத்து வாயில போட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த நிலைகளை பார்த்து ஆசியாமியார் கதறி போனார்கள். நீ எல்லாம் மனுஷனா, குழந்தை என்ன ஆச்சு பாரு, இந்த டெஸ்ட் எல்லாம் தேவையா அப்படின்னு கதறார்கள். ஆசியாமியார் வாரி அணைத்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அவர்கள் மறைகிற வரை கொன்னல் இருந்தது. அவங்களுக்கு பேச மாட்டாங்க, தெளிவா திக்கி தான் பேசுவாங்க. அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பேச்சாளராக நுபுவத்தை எத்தி வைப்பதற்காக பிரச்சாரம் செய்வதற்காக அவரின் சகோதரரான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக அனுப்பினார். 2 பேருமே நபி, அண்ணனும் நபி தம்பியும் நபி. இதுல மெயின் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனா பேச்சு வராது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் துணைக்கு யாரை அனுப்பினான், அவருடைய அண்ணனை அல்லாஹு தஆலா நபியாக அனுப்பினான். கடைசி மரணிக்கிற வரை அவர்களுக்கு திக்குவாய் தான் இருந்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்து. இப்படி அந்த குழந்தை நாளொரு மீனியாக வளருகிறது. இப்ப ஓடி ஆடுகிற விளையாடுகிற வயசு. ஒரு நாள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, சிறு வயசுல அந்த ஃபிரௌனுடைய சிம்மாசனம் இருக்கா இல்லையா, அதுல போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. இப்படி அரசர் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டாங்க. இதை பார்த்த ஃபிரௌன் வேகமா வந்தான். என்னடா ஏன் சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கிறியா, இப்ப உனக்கு ராஜாங்கிற என்ன வந்துருச்சா, இன்னைக்கு அழிக்கதானே வந்திருக்க அப்படி பிடிச்சி கையை இழுத்து விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தைய கையை பிடிச்சி கீழே வா அப்படி இழுத்து விட்டார். டக்குனு கீழே விழுந்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். விழுந்ததும் இவன் ஏறி போய் அமர்ந்து கொண்டான் ஃபிரௌன் சிம்மாசனத்துல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்துல எட்டி ஒரு மிதி மிதிச்சாங்க சிம்மாசனத்தை. ஒரு கால் உடைந்தது. உடைந்த மாத்திரத்தில் இந்த சிம்மாசனம் கவிழ்கிறது. இவனும் கவிழ்ந்து சரிந்தான். ஃபிரௌன் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் இது என்னை அழிக்க வந்த குழந்தைதான், என் ஆட்சி போச்சு, இதனாலதான் என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது, கதற ஆரம்பித்தான். அப்ப ஆசியாமர் வந்தாங்க. உங்களுக்கு இதே வேலையா போச்சுங்க, இந்த பிள்ளை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சமாதானம் செய்து என்ன செய்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சென்று விடுகிறார்கள். இதையெல்லாம் இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்து விட்டு சொல்கிறார்கள்,
அவனை அழிப்பதற்காக, ஃபிரௌனை அழிப்பதற்காக அவன் அருகாமையிலே அல்லாஹ் ஒரு குழந்தையை வளர வைக்கிறான் பாருங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. அப்ப வளர்ந்து வாலிப வயதை அடைந்துகிறார்கள், இளமை பருவத்தை அடைந்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ராஜவம்சம் மாதிரி வளர்றாங்க. ஏன்னா அந்த ஃபிரௌனுக்கு தத்து பிள்ளையா தான் இருந்தாங்க. அதனால அவர்களுக்கும் இந்த அம்சங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஒரு நாள் நண்பகல் நேரத்திலே அப்படி ஊரை சுத்தி பார்க்கறதுக்காக வெளியே வர்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், வலம்மா பலா சுத்தஹு வஸ்தவா ஆத்தைனாஹு ஹுக்மா வ இல்மா வ கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். கொஞ்சம் வாலிப வயதை அடைந்தவுடன் அப்படி ஒரு நண்பகல் நேரத்துல அப்படி தெருவுல வர்றாங்க. பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒருத்தர் யாரு? அங்க அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த மக்கள் இருந்து வந்தாங்களோ இஸ்ரவேலர்கள், அவங்கள இருந்து ஒரு ஆள். இன்னொரு ஆள் அந்த ஃபிரௌன் குடும்பத்தை சேர்ந்த அந்த எகிப்து நகரத்தின் பூர்வ குடிகள் கிப்தி, அதுல இருந்து ஒரு ஆளு. 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் இருந்து ஒரு ஆளு, கிப்தி வம்சத்தை சேர்ந்த ஒரு ஆள், 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, என்னப்பா என்ன பிரச்சனை? மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்த்தையும் விளக்குறாங்க. விளக்கி அந்த கிப்தி வம்சம் அரச வம்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ட்ட பேசுறாரு. டே சும்மா இருப்பா, ஏன் பிரச்சனையை பெருசாக்குற? அந்த கேட்கிற மாதிரி இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்க்க பார்த்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அமைதியா இருக்க சொன்னாங்க, அமைதியா இருக்கிற மாதிரி இல்ல. கையை மடக்கினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், கையை மடக்கிட்டு வரகஸஹு ஓங்கி ஒரு குத்து விட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அடி வயிற்றுல ஒரு குத்து. அது யாருக்கு? அந்த கிப்தி இனத்தை சேர்ந்தவருக்கு. அடி ஆள் சுருண்டு கீழே விட்டான், ஆள் அவுட், இறந்து விட்டான். இவங்க என்ன பண்றது தெரியாம இவங்க அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்து இஸ்ரவேலர் ஓடிடுறான். இந்த செய்தி ஊரு ஃபுல்லா பரவுது. யாரோ அரச குடும்பத்தை சேர்ந்த பூர்வ குடிகள்ல ஒருத்தர் கொன்னுட்டாங்க. யாரு கொன்னான்னு தெரியல. அப்ப அந்த கிப்தி அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் முடிவு பண்றாங்க, நம்மால யார் கொன்னானோ அவனை நாம போடணும், அவனை நாம கொல்லணும்ங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இது அரசபையிலே பேசப்படுகிறது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கமுக்குன்னு இருக்கிறாங்க, யார்ட்டையும் சொல்லலை, நம்ம தான் பண்ணுங்கிறது சொல்லவும் இல்லை. மறுநாள் அதே நண்பகல் நேரத்தில் வெளியே வருகிறார்கள். பார்த்தா 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறாங்க. யார் அந்த 2 பேரு? நேத்து சண்டை போட்டு இருந்தான இஸ்ரவேலர் பகுதியை சேர்ந்த ஒருவன், அவன் அரச குடும்பத்தை சேர்ந்த கிப்தி வம்சத்தை சேர்ந்த வேற ஒருத்தன்ட்ட சண்டை போட்டு இருக்கான். இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இஸ்ரவேலரை இருக்கிறான் அவனை பார்த்து கேட்டாங்க, உனக்கு இதே வேலையா? நேற்று ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த, இப்போ ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டு இருக்கிற, பெரிய சண்டைக்காரனா இருப்பிய போலியே. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சண்டைக்குள் இடையில வர்றாங்க. வந்ததை பார்த்தோன்னு அந்த இஸ்ரவேலர் அவனுக்கு பயம் வந்துருச்சு. நேத்து அந்தால கொன்ன மாதிரி நம்மளை கொன்றுவானோ, நேத்து அந்தால போட்டு தள்ளிட்டாரு, இன்னைக்கு நம்மளை அடிச்சிருவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு அவர் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கிறான். அவர் சொல்லிக்கிட்டே போனாராம், பா நேத்து அவனை கொண்ட மாதிரி என்ன கொன்றாதப்பா அப்படின்னு ஓடிக்கிட்டே கத்திக்கிட்டே ஓடினாராம். ஓடுனா எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு, அந்த ஆளை கொன்னது யாரு, நேத்து கொல்லப்பட்ட மனிதரை யாரு செஞ்சான்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. அப்ப ஊரு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. அப்ப பயந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வேகமா இந்த நகரத்தை விட்டும் நகரத்தினுடைய அவுட்டர் ஏரியால போய் தங்கிட்டாங்க. அப்ப அரசவையில பேசப்படுது, ஏம்பா உன் தத்துப்புலதான் அந்த ஆளை கொண்டிருக்கான் அப்படின்னு ஃபிரௌன்கிட்ட பேசுறாங்க விஷயத்த. ஃபிரௌன் சொல்றான், அரச குடும்பத்தை சேர்ந்த பையன்தான் அவன், என்னுடைய தத்துப்புலதான், அவனை எதுவும் செய்ய முடியாது, இருந்தாலும் உங்க ஆலோசனை சொல்லுங்க. அப்ப இல்லான்னு சொல்றாங்க, இல்ல ஏதாவது தண்டனை கொடுக்கணும், கொலை பண்ணவன் எப்படி சும்மா விடுறது அப்படின்னு இல்லான்னு சொல்கிறார்கள். இதை அறிந்த மாத்திரத்தில் ஒருவர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து சொல்றார், வதஹலல் மதீனத அலா ஹீன கஃப்லத்தி மின் அஹ்லிஹா. ஒருத்தர் வந்து சொன்னார், மூசாவே நீ கொன்னதுக்காக உன்னை கொல்லலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, இங்க இருக்கிறது உனக்கு சேஃப் இல்ல, நீ ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு என்ன செய்யறாங்க. அந்த மனிதர் யார்கிட்ட சொல்றாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, சரி இப்ப இந்த ஊரை விட்டு போறதா நமக்கு சேஃப் அப்படின்னு நினைத்து அந்த ஊரை விட்டும் காலி செய்யறாங்க. நடைப்பயணமாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். எங்கிருந்து? ஈஜிப்ட் நகரத்திலிருந்து நேராக பலஸ்தீனுக்கு கீழே இருக்கிற மதியன் என்கிற நகரத்திற்கு நடக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஈஜிப்ட் நகரத்துக்கும் பலஸ்தீன்
அந்த சவுதி அரேபியா இந்த பகுதிகளுக்கு மத்தியில ஒரு கால்வாய் இருக்கு, சூயஸ் கால்வாய்ன்னு சொல்லுவோம். அது இப்பொழுது ஏற்படுத்தப்பட்ட கால்வாய். ஆனால் முன்னாடி அது நிலப்பரப்பாகத்தான் இருந்தது, கடல் கிடையாது. மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைப்பதற்காக போடப்பட்ட கால்வாய் சூயஸ் கால்வாய். ஆனால் முன்னாடி அது நிலப்பகுதியாகத்தான் இருந்தது. இவங்க என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நிலப்பகுதி வழியாக மதியன் என்கிற நகரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆனது, அல்லாஹ் திருமறையில் அவர்களுடைய பின் இந்த இதற்கு பின் உள்ள வாழ்க்கை அல்லாஹ் எவ்வாறு விவரிக்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். தொடர்ந்து இந்த வரலாறு இணைந்திருங்கள். வரலாறு அறிகிற சமூகம் நம் சமுதாயத்திற்கு இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிற மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.